ताकिटता कजोनो ताकिटता कजोनो ताकिटता कजोनो ता ता நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணக்குன்றே அருள் வெள்ளமே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணக்குன்றே அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்காமுடி இலங்கேசனை புறங்காணவே நீயலாதி ஆழில் வேறு யார் வெல்வார் ஈரேழ் உலகிலுமே தலைவா தவ புதல்வா பருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே உருவில் குரல் நீயே அறிவில் மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனில் தமிழ் நீயே உருவில் குரல் நீயே அறிவில் மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனில் தமிழ் நீயே அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மாதையை அழித்து வாதாபியின் ஆயுளை முடித்து அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மாதையை அழித்து வாதாபியின் ஆயுளை முடித்து வானவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பலனும் வானவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பலனும் வேதமும் ஆகம போதமும் சீர்பெற விளங்க மிகுந்த வரங்கள் வழங்கிடும் தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே வாயிற்காவலனே வாயிற்காவலனே நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயிற்காவலனே கணவனை இழந்த பெண்ணொருத்தி கையில் தனிச்சிலம்புடன் உன்னை காண வந்திருக்கிறாள் என்று போயின் மன்னனிடம் சொல். வாழிய மன்னா வாழிய தென்னம் பொறுப்பின் தலைவா வாழ்க செழியனே வாழ்க தென்னவனே வாழ்க இதுவரை பழி சேர்க்க சேராத பஞ்சவனே வாழ்க. உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது அரசே. என்ன செய்தி? வேந்தேன் தங்களை காண ரௌத்திரத்துடன் ஒரு பெண் அரண்மனை வாசலில் நிற்கின்றாள். அவள் பார்ப்பதற்கு காளி போல் இருக்கின்றாள், ஆனால் காளி அல்ல. துர்க்கை போல் இருக்கின்றாள், ஆனால் துர்க்கை அல்ல. பிடாரி போல் கோபம் கொண்டு இருக்கின்றாள், ஆனால் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வருக. பெண்ணே செல். இளம்கூடி போன்ற பெண்ணே அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? தேரா மன்னா, ஆராயாமல் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியங்கும் ஒரு வண்ண புறாவிற்காக தன் உடலையே தந்த சிபிமன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொண்ட மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொண்ட மணிநீதி சோழன் அவனை பற்றியும் நீ அறிவாயா? இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய மாசாத்துவானின் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி கண்ணகி நான். கோவலனா? செலும்பு திருடிய கல்வன். ஓ, இப்போது புரிகிறது. அந்த சிலம்பு திருடிய கோவலனின் மனைவியா நீ? அந்த சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா நீ? போதும் மன்னா போதும். யாக வராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. நீதி இலக்கணம் முறிக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, மது நாட்டின் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொச்சவனே எண்ணிப்பார். கொடுமண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கை கோவில் மண்டபத்திலேயே முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். போதும் பெண்ணே, நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோலன்று, அது ஏற்புடையது, அது அறநெறியாகும். குற்றம் சாட்டப்பட்டவனின் மனுப்புகளுக்கு மதிப்பு தராமல் வாளியின் வேலை இவ்வளவு அவசரமாக நடைபெறுவாயே,
இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உனக்கு பேரா அறம் காக்கும் மன்னர்? ஆத்திரத்தின் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. உன் கணவனின் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு. அது கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. இதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மைமிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் ஒரு நல்ல தீர்ப்பை. அதற்கு அடையாளம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மலவாளன் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டனர். மன்னவா, உம்முடைய மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களாம்? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. தேவி, சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்து பரல்களை? அடுத்த சிலம்பு மாணிக்கங்களா? மாணிக்க பரல்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள் மன்னா, இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் என்றால் இதோ மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய்மை அழிந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கின்றது பாண்டியா, தமிழகம் சிரிக்கின்றது. நீ தலைகுனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, கேலி பேசுகிறது. ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் உன் வழி நடத்தும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? மரக்கணம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? ஒரு தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டு அறநறி தவறிய நானோ அரசன்? இல்லை இல்லை, நானே கல்வன். குடிமகளை காக்கும் என் ஆட்சி இன்று பிழை செய்தது. இனிமேல் யான் உயிரோடு இருந்தா தகுமா? இனிமேல் எனக்கு வெண்கொற்ற குடையதற்கு செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. அரசே, அரசே, சாய்ந்த வெண்கொற்ற குடை உயிர் கொடுத்து நிமித்தீர்களே. என் உயிர் தங்காது, உயிர் தங்காது, உயிர் தங்காது.